அந்த நரகம் எடுத்து கொண்டு வரப்படும். எப்படி இருக்கும்? ஒரு புறம் என்ன வெப்பம்? சூரியன் ஒரு மைல் தூரத்துடைய வெப்பம், இன்னொரு புறம் நரகத்துடைய வெப்பம். யா அல்லாஹ், இப்படிப்பட்ட நிலையாக இருந்து கொண்டிருக்கும். இங்கேயும் ஓட முடியாது, வேர்வையிலே மூழ்கிக் கொண்டு தப்பிக்க இடமில்லாமல் மக்கள் எல்லோரும் நின்று கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் படைத்த அல்லாஹ் இரக்கம் காட்டக்கூடியவன், கருணை காட்டக்கூடியவன். பயம் இருக்காது சில பேருக்கு. யாருக்கு? அந்த நாளிலே மக்கள் எல்லாம் பயந்து கொண்டிருக்கும் பொழுது எங்களுடைய நிலைமை என்ன, என்ன செய்ய போகிறோம், என்ன நடக்கப் போகிறது என்ற அச்சத்திலே பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, நின்று கொண்டிருக்கும் பொழுது சிலர் மட்டும் சந்தோஷமாக சிரித்துக் கொண்டு பிரகாசமாக மின்னிக் கொண்டு சொர்க்கத்தில் அந்த மறுமை நாளிலே நின்று கொண்டிருப்பார்கள். அவர்கள் யார் தெரியுமா? கண்ணியத்துக்குரியவர்களே, யார் தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறான் அவருடைய புத்தகம் குர்ஆனில், இன்னல் முத்தகீன ஃபீ மகாமின் அமீன். அல்லாஹ்வை அஞ்சிய முத்தகீன்கள், அல்லாஹ்வை பயந்த முத்தகீன்கள் அந்த நாளிலே எந்த ஒரு பயமும் இல்லாமல் அமைதியாக நின்று கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கூட்டத்தை அழைப்பார். வாருங்கள் தோழர்களே, சப்அத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு. மறுமை நாளிலே 7 கூட்டத்தார்கள், அந்த 7 கூட்டத்தார்களுக்கு அல்லாஹ்வுடைய அர்ஷின் நிழல், அந்த அர்ஷின் நிழலை அந்த 7 கூட்டத்தார்களை தவிர வேறு யாருக்கும் அல்லாஹ் அந்த நிழலை கொடுக்க மாட்டான். சுப்ஹானல்லாஹ். இப்படி 7 கூட்டத்தார்கள் அந்த அர்ஷின் நிழலில் அமர்த்தப்படுவார்கள். சுப்ஹானல்லாஹ். என்ன வந்துவிட்டது? மனிதர்கள் ஒன்று கூடி விட்டார்கள். மாஷரிலே வர வேண்டிய சொர்க்கம், மாஷரிலே வர வேண்டிய நரகம், மாஷரிலே வர வேண்டிய சூரியன் கொண்டு வரப்பட்டு விட்டது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்போதுதான் காட்சியை வைத்திருக்கிறார், இப்போதுதான் நிலைமையை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு மூமினும் இதன் மூலமாக பாடம் படித்துக் கொண்டு அல்லாஹ்வை நோக்கி தன்னுடைய பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நாளிலே நடக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் அப்படியே படம் பிடித்து காட்டுகிறார். யா அல்லாஹ், யார் நிற்பார்கள்? என் சகோதரன் நிற்பார். யார் நிற்பார்கள்? நம் மனைவிமார்கள் நிற்பார்கள். யார் நிற்பார்கள்? பெற்றோர்கள் நிற்பார்கள், தாய்மார்கள் நிற்பார்கள், தந்தைமார்கள் நிற்பார்கள், பிள்ளைகள் நிற்பார்கள், உறவினர்கள் எல்லோரும் நின்று கொண்டிருப்பார்கள். யாரும் யாருக்கும் எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாமல். யா அல்லாஹ், அல்லாஹ் சொல்லுகிறார், யா அய்யுஹன் நாஸ் தக்கூ ரப்பக்கும் வக்ஷவ் யௌமா லா யஜ்ஸி வாலிதுன் அவ் வலதிஹி வலா மௌலூதுன் ஹுவ ஜாஸின் அவ் வாலிதிஹி ஷைஆ. மக்களே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அந்த நாளை அஞ்சிக் கொள்ளுங்கள். எந்த ஒரு தந்தையும் தன்னுடைய பிள்ளைக்கு உதவி செய்ய முடியாது, எந்த ஒரு பிள்ளையும் தன்னுடைய தந்தைக்கு உதவி செய்ய முடியாது. யா அல்லாஹ், அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஇதா ஜாஅத்திஸ் ஸாஹா ஃபஇதா ஜாஅத்திஸ் ஸாஹா. யா அல்லாஹ், என்ன ஆகும் தெரியுமா? கொஞ்சம் கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து பாருங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், يوم يفر المرء من أخيه وأمه وأبيه وصاحبته وبنيه. الله 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 الله. يوم يفر المرء من أخيه. சகோதரனை பார்த்து சகோதரன் விரண்டு ஓடுவார், தாயை பார்த்து பிள்ளைகள் விரண்டு ஓடுவார்கள், பிள்ளைகளை பார்த்து தாய் விரண்டு ஓடுவார், தந்தை தாயை பார்த்து, கணவன் மனைவியை பார்த்து, அனைவரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உறவையும் பார்த்து விரண்டு ஓடி கொண்டிருப்பார்கள். என்ன செய்ய முடியும்? அந்த நாளிலே அவர்களின் நிலைமைகள் தான் அவர்களுக்கு, யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள். என்ன நடக்கும் தெரியுமா? தந்தை தாய் செல்லுவார்கள் அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், யா அல்லாஹ் என்னை காப்பாற்றி, யா அல்லாஹ். அல்லாஹ் சொல்லுவான், முடியாது, யாரும் இன்றைய நேரத்திலே காப்பாற்றப்பட மாட்டார்கள். யா அல்லாஹ், என் பிள்ளையை வைத்துக் கொள், யா அல்லாஹ், என் கணவனை வைத்துக் கொள், யா அல்லாஹ், இந்த உலகத்துடைய ஒட்டுமொத்த உறவுகளை வைத்துக் கொள், யா அல்லாஹ், யா அல்லாஹ், ஒட்டுமொத்த உலகத்தையும் வைத்துக் கொண்டு என்னை மட்டும் யா அல்லாஹ் பாதுகாத்து விடு, யா அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய நாள் கண்ணியத்துக்குரியவர்களை, சொல்லக்கூடிய நாள் கண்ணியத்துக்குரியவர்கள் எந்த உறவுகளும் எந்த உதவியும் செய்ய முடியாது. அப்போதுதான்
இதை பார்த்த மனிதர்கள் எல்லோரும் ஒன்று கூடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமையிலே மக்கள் எல்லாம் ஒன்று கூடுவார்கள். சொல்லுவார்கள், யாராவது நமக்காக அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்பவர்கள் இருக்கிறார்களா என்ன கேட்பார்கள். பாருங்கள் நம்முடைய நிலைமையை மக்களே. யாராவது நமக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடத்திலே பரிந்து பேசுபவர்கள் இருக்கிறார்களா? சொல்லுவார்கள் சில மக்கள், ஆதம் இருக்கிறார்கள். யார் இருக்கிறார்கள்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நம்முடைய தந்தை, நம்முடைய முதல் தந்தை ஆதம் இருக்கிறார்கள். வாருங்கள் மனிதர்களே, எல்லோரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்திலே செல்லுவோம். வருவார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்திலே. ஃபயகூலுன யா ஆதம் அன்த அபுல் பஷர், ஆதமே மனிதர்களின் தந்தை நீதான். ஹலகல்லாஹு பியதிஹி, அல்லாஹ் உன்னை அவருடைய கரத்தால் படைத்தான். அவருடைய ரூஹை அல்லாஹ் உன் மீது ஊதினான். மலக்குகளை உனக்கு சஜ்தா செய்யக்கூடினான். ஆதமே, என் தந்தையே, எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்யுங்கள், எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசுங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுவார்கள், என்னுடைய நிலைமையை நீங்கள் பார்க்கவில்லையா? என் நிலைமையை நீங்கள் பார்க்கவில்லையா? சொல்லுவார்கள், இன்ன ரப்பி கலிபல் யௌம ரத்பன் லம் யக்லப் கப்லஹு மிஸ்லா வ லம் யக்லப் பஅதஹு மிஸ்லா. இன்றைய தினம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுவார்கள், இன்றைய தினம் என் இறைவன், என் ரப்பு கோபத்தோடு இருக்கிறார். இது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் அல்லாஹ் இருக்க போவதில்லை. நபிமார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யா அல்லாஹ் சொல்லுங்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்தில், நூஹே, முதலாவதாக அனுப்பப்பட்ட நபியே, ரசூலே, அல்லாஹ்விற்காக அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக பரிந்து பேசுங்கள். ஆதம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுவார்கள், முடியாது. இன்ன ரப்பி கலிபல் யௌம ரத்பன், அல்லாஹ் இன்றைய தினத்திலே கோபத்தோடு இருக்கிறான். இந்த கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் இருக்க போவதில்லை. அடுத்து சொல்லுவார்கள், இப்ராஹிம் இடத்திலே செல்லுங்கள். யார் அவர்கள்? யார் அவர்கள்? அல்லாஹ்வுடைய நண்பர். யார் அவர்கள்? கலீலுல்லாஹ். யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நண்பர் இப்ராஹிம் இடத்திலே செல்லுங்கள். அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுவார்கள், மக்கள், இப்ராஹிமே, அல்லாஹ்வுடைய நண்பனாக எடுத்துக் கொண்டானே, அல்லாஹ் உனக்கு கொடுத்த சோதனைகள் அனைத்திலும் நீ வெற்றி பெற்றாயே, அல்லாஹ் உன்னை உண்மையான முஸ்லிம் என்று சொல்லுகிறான். இப்ராஹிம் அவர்களே, எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேசுங்கள். சொல்லுவார்கள், இன்றைய தினம் என்னுடைய இறைவன் கோபத்தோடு இருக்கிறார். இது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் இருந்ததில்லை, இருக்க போவதில்லை. செல்லுங்கள் மூசாவிடத்திலே. அல்லாஹ்விடத்திலே பேசியவர் யார்? அல்லாஹ்விடத்திலே பேசியவர், நேரடியாக பேசியவர் மூசாவிடத்திலே செல்லுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுவார்கள், என்னால் முடியாது, என்னால் முடியாது, என் இறைவன் கோபத்தோடு இருக்கிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்திலே செல்லுங்கள். சொல்லுவார்கள், என்னால் முடியாது, இன்றைய தினம் என் இறைவன் கோபத்தோடு இருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். நபிமார்கள் எல்லோரும் சொல்லுவார்கள், யா நஃப்ஸி, யா நஃப்ஸி, யா நஃப்ஸி, என் நிலைமை என்ன, என் நிலைமை என்ன, என் நிலைமை என்ன. நபிமார்கள் கவலைப்படும் நாள், நபிமார்கள் பயப்படும் நாள். யா அல்லாஹ், சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அதனால்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நண்பர், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார்கள். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார்கள், வலா துக்ஸினி யௌம யுபஅஸூன். யா அல்லாஹ், ஒன்று கூட்டப்படக்கூடிய அந்த நாளிலே என்னை நீ கேவலப்படுத்தி விடாதே யா அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் துஆ செய்வார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அதற்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுவார்கள், இத்ஹபு இலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது அவர்களிடத்திலே செல்லுங்கள். ஃபயத்தூன், முஹம்மது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்தில் வருவார்கள். ஃபயகூலுன யா முஹம்மத், முஹம்மது அவர்களே, அந்த ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ரசூல் நீங்கள். ஹாத்தமுன் நபி, ஹாத்தமுல் அன்பியா, நபிமார்களுடைய முத்திரை இறுதி நீங்கள். அல்லாஹ் உங்களுடைய முன் பின் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்திருக்கிறார். எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ், யா அல்லாஹ், செல்லுவார்கள்.
எல்லா நபிமார்களும் மறுத்து விடுவார்கள், எல்லா உறவுகளும் கைவிட்டு விடுவார்கள். இறுதியாக ஒரே மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் சமூகமே அப்படியா அப்படியா என்று ஓடுவார்கள் ஓடுவார்கள், கண்ணீர் மல்க ஓடுவார்கள். அல்லாஹ்வுடைய அர்ஷின் கீழே விழுந்து விடுவார்கள், விழுந்து விடுவார்கள். சுஜூதிலே விழுந்து அழுது கொண்டே இருப்பார்கள், அழுது கொண்டே இருப்பார்கள், அழுது கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய கருணை, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அழுகை, அந்த கவலைக்கு பிறகு பேசக்கூடிய முதல் வார்த்தை இர்ஃபா ரஅஸக யா முஹம்மத். முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய தலையை உயர்த்துவீராக, உயர்த்துவீராக. சல் துஅத வஷ்ஃபா துஷஃபா. முஹம்மதே, கேளுங்கள் கொடுக்கப்படும், சிபாரிசு செய்யுங்கள், சிபாரிசு ஆரம்பமாகும். யா அல்லாஹ், யா அல்லாஹ், யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த தூதருடைய கண்ணியத்தை அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய முடியாது. அல்லாஹ்விடத்தில் அந்த தூதர் எவ்வளவு கண்ணியத்துக்குரியவர் என்பதை அந்த ரப்புல் ஆலமீனை தவிர வேறு யாரும் அறிய முடியாது. கண்ணியத்துக்குரியவர்களே, யாரை மறந்து வாழ்கிறோம், யாரை மறந்து வாழ்கிறோம், யாரை மறந்து வாழ்கிறோம். சுப்ஹானல்லாஹ். எந்த உறவுக்காக, எந்த பெற்றோர்களுக்காக, எந்த மனைவிக்காக, எந்த குடும்பத்திற்காக அந்த தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளை மறந்து அதை விட்டு வாழ்ந்தோமோ, அந்த உறவுகள் எல்லாம் நம்மை மறந்து விடும் பொழுது நாம் மறந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை மறக்காமல் அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்வார்கள். யா அல்லாஹ், யா அல்லாஹ் சொல்லுவார்கள். யா அல்லாஹ், இன்றைய தினம் நான் திருப்தி அடைய மாட்டேன். யா அல்லாஹ், இன்றைய தினம் திருப்தி அடைய மாட்டேன். என் சமூகம் எல்லோரும் சொர்க்கத்திலே நுழையும் வரை, என் சமூகம் எல்லோரும் சொர்க்கத்திலே நுழையும் வரை தஹஜ்ஜுடைய தொழுகையில் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறார்கள், அழுகிறார்கள், அழுகிறார்கள். 2 வசனங்களுக்காக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த வசனம் சொல்லுவார்கள். யா அல்லாஹ், என்னை பின்பற்றியவர்கள் என்னை சார்ந்தவர்கள், என்னை பின்பற்றாதவருடைய நிலைமை எனக்கு தெரியாது. யா அல்லாஹ், நீயும் மன்னிப்பவர் கருணையாளன். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய அந்த வசனம் ஓதிவிட்டு அழுவார்கள், 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 அழுது கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜிப்ரீலை எழுப்புவான். ஜிப்ரீல் அவர்களை சொல்லுங்கள், ஏன் அழுகிறார் அந்த முஹம்மது, ஏன் அழுகிறார் கேட்டு வாருங்கள். யா அல்லாஹ், அந்த முஹம்மது அவர்கள் தன்னுடைய சமூகத்தை நினைத்து அழுகிறார், சமூகத்தை நினைத்து அழுகிறார். அப்படியா சொல். அந்த முஹம்மது அவர்களிடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர் திருப்தி கொள்ளும் வரை அவருடைய சமூகத்திற்கு அல்லாஹ் கருணை காட்டுவான். அல்லாஹ் அந்த நபியை கேவலப்படுத்த மாட்டான். எவ்வளவு பெரிய கண்ணியம் பாருங்கள். கண்ணியம் நமக்காக பேசக்கூடிய முதல் குரல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சிபாரிசு ஆரம்பமானதற்கு பிறகு அல்லாஹ் விசாரணையை தொடக்குவான், விசாரணையை தொடக்குவான். எதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில் மனிதர்களை ஒன்று கூட்டினானோ, எதற்காக இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களுக்கு கொடுத்து வாழச் சொன்னானோ, அந்த உலக வாழ்க்கையில் அத்துணை அம்சங்களும் விசாரணையாக உட்படுத்தப்படும். யா அல்லாஹ், கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களை, காட்சிகளை சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய விசாரணை நபிமார்களை அல்லாஹ் அழைப்பான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை குறிப்பாக அல்லாஹ் அழைப்பான். ஈசா, என்னை கடவுள் என்று, உன்னை கடவுள் என்று சொன்னாயா, உன்னை வணங்கும்படி சொன்னாயா? யா அல்லாஹ், எனக்கு தெரியாது. நீ இருக்கும், நான் இருக்கும் வரை இந்த பூமியிலே உன்னைத்தான் வணங்கக்கூடியேன். யா அல்லாஹ், நான் சென்றதற்கு பிறகு அனைத்து ஞானங்களையும் அறிந்தவன் நீ. யா அல்லாஹ், எனக்கு தெரியாது. யா அல்லாஹ் சொல்லுவான், ஈசாவின் கூட்டமே செல்லுங்கள், செல்லுங்கள். நபி நூஹே வாருங்கள் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், வாருங்கள் நூஹே அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த செய்தியை மக்களுக்கு எடுத்து வைத்தீர்களா? மக்களுக்கு எடுத்து வைத்தீர்களா? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்லுவார்கள், அல்லாஹ் எடுத்து வைத்தேன். அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய சமுதாயத்திடத்தில் கேட்பான், இந்த நபி உங்க இடத்திலே வந்து அல்லாஹ்வுடைய செய்தி எடுத்து வைத்தாரா? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய சமூகம் சொல்லும், யா அல்லாஹ், மா ஜஅனா நதீரு வலா பஷீர், எந்த ஒரு எச்சரிக்கையாளரும் எந்த ஒரு நற்செய்தி செய்பவரும் வரவில்லை. யா அல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே பொய் சொல்லுவார்கள், அல்லாஹ்விடத்திலே பொய் சொல்லுவார்கள்.
அல்லாஹ் கேட்பான், நபி நூஹே என்ன சாட்சி, என்ன சாட்சி? யா அல்லாஹ், இறுதியாக அனுப்பப்பட்ட தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்திடத்திலே கேள் யா அல்லாஹ். யார் அவர்கள்? இன்ஷா அல்லாஹ் நாம் கண்ணியத்திற்குரியவர்கள் நபி நூஹுக்கு சாட்சி சொல்லுவதற்காக. யாருக்கு? நபி நூஹ் அவர்கள் அவருடைய சமூகத்திற்கு சென்று அல்லாஹ்வுடைய செய்தியை எடுத்து வைத்தார்கள் என்று சாட்சிக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை வறுமையிலே இன்ஷா அல்லாஹ் நம்மை கொண்டு கொள்வார், நம்மிடத்தில் கேட்பார். நாம் சொல்லுவோம், யா அல்லாஹ் அனுப்பினார்கள், யா அல்லாஹ் சென்றார்கள், என்ன உங்களுக்கு ஆதாரம்? யா அல்லாஹ், நீ கொடுத்த குர்ஆனிலே நீ சொல்லி இருக்கிறாய் சென்றார்கள் என்று. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்வான், பொய்யர்களே சென்று விடுங்கள், நீங்கள் யாரை வணங்குகிறீர்களோ அவர்களை நோக்கி நீங்கள் புறப்படுங்கள். எல்லோரும் செல்லுவார்கள் நரகத்தை நோக்கி. மீது மறுப்பார்கள் மூமின்கள், முஸ்லிம்கள், பாவம் செய்தவர்கள், குற்றம் செய்தவர்கள். அவர்களுக்கு தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய விசாரணையை நிகழ்த்திக்கொள்ளக்கூடிய ஆரம்பமாகும். காஃபிர்கள் எல்லோரும் அகற்றப்பட்டு நரகத்தை நோக்கி எறியப்பட்டதற்கு பிறகு எப்படிப்பட்ட நரகம்? خالدين فيها أبدا. يا الله, நிரந்தரமாக நரக வாழ்க்கையில் இருப்பார்கள். முஸ்லிம்கள், மூமின்களை அல்லாஹ் அழைப்பான். ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனித்தனியாக அழைப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு மனிதனையும் தனித்தனியாக அழைத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாரணை செய்வான். அல்லாஹ்வுக்கும் அந்த அடியானுக்கும் இடையிலே எந்த ஒரு மொழிபெயர்ப்பாளரும் இருக்க மாட்டார். அல்லாஹ் கேள்வி கேட்பான், அவர் பதில் சொல்ல வேண்டும். அவ்வளவுதான். அல்லாஹ் விசாரணை செய்வான், அவர் பதில் சொல்ல வேண்டும். எந்த ஒரு இடைத்தரகரும் எந்த ஒரு மொழிபெயர்ப்பாளரும் அந்த நாடுகளில் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய முதல் விசாரணை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு அடியார்களையும் நம்மை அழைத்து அல்லாஹ் கேட்கக்கூடிய முதல் விசாரணை என்ன விசாரணை தெரியுமா? கண்ணியத்துக்குரியவர்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுவது போல, وَكُلَّ إِنسَانٍ أَلْزَمْنَاهُ طَائِرَهُ فِي عُنُقِهِ وَنُخْرِجُ لَهُ يَوْمَ الْقِيَامَةِ كِتَابًا يَلْقَاهُ مَنْشُورًا. ஒவ்வொரு குழந்தையும் அவர்கள் செய்த நன்மைகள் எல்லாம் அவர்களுக்கு முன்னால் நிறுத்தப்படும். அதை பார்க்கும் பொழுது மனிதன் சொல்லுவார், நான் செய்த நன்மைகள் இருக்கட்டும், நான் செய்த பாவங்களுக்கும் எனக்கும் இடையிலே ஒரு தூரம் உண்டாக வேண்டுமே. தூரம்